வணக்கம். ஐம்பெரும் பூதங்களால் ஆன இந்த உலகத்தில் எதுவும் நிலைத்து நிற்கும் தன்மை உடையது அல்ல. இயற்கை பொருள்களோ செயற்கை பொருள்களோ, உயிருள்ளவையோ உயிரற்றவையோ, எதுவும் எக்காலத்தும் இப்படியே இருப்போம் என்று நிலைத்து நிற்கும் தன்மையுடையவை அல்ல. மனிதனினுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த உலகத்திலே எதுவுமே நிலையில்லாமல் இருக்கும் பொழுது ஏதேனும் ஒன்று நிலைத்து நிற்குமா என்று கேட்டால் வள்ளுவர் ஒன்றே ஒன்று மட்டும் நிலைத்து நிற்கும் என்கிறார். அது என்ன? அதுதான் ஒருவருடைய புகழ். ஒருவர் தன் உழைப்பாலும் முயற்சியாலும் செயல்களாலும் குணநலன்களாலும் ஈட்டிய புகழ் அவர் காலம் மறைந்த பிறகும், அவருடைய உடல் இந்த மண்ணிலே விழுந்த பிறகும், அவர் இறந்து பலகாலம் ஆன பிறகும் நிலைத்து நிற்கும். யாக்கை நிலையில்லாதது, உயிர் போய்விடும். ஆனால் ஒருவன் உயிரோடு இருக்கின்ற பொழுது செய்யக்கூடிய செயல்களால் அவன் அடைகின்ற உயர்வு, அதன் மூலமாக பெறுகின்ற புகழ் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். கரிகாப்பெருவளத்தான் கல்லணையை கட்டினான். இன்று அவன் உயிரோடு இல்லை. ஆனால் அவன் செய்த செயலால் அவன் புகழ் நிலைத்து நிற்கிறது. கம்பன் மாபெரும் காப்பியத்தை படைத்தான். இன்றைக்கும் அவன் புகழ் பேசப்படுகிறது. மகாத்மா காந்தியினுடைய புகழ் இந்த மண் உலகம் இருக்கும் வரை நிலைத்து நிற்கும். அதனால் இந்த உலகத்திலே எதுவும் நிலையில்லை. ஆனால் ஒருவன் அடைகின்ற புகழ் மட்டும் நிலைத்த தன்மை உடையது. புகழ் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் என்று. புறநானூற்றிலே பெருந்தலை சாத்தனார் என்ற புலவர் எழுதிய 2 வரிகள் இங்கே நினைவு கூறத்தக்கவை. மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறுவி தாம் மாய்ந்தனரே. இந்த உலகம் நிலையில்லாதது. நிலையில்லாத உலகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தங்கள் உயிரை இழந்தார்கள். ஆனால் தங்கள் செயல்களால் புகழ்பெற்று காலந்தோறும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.